ஷாப்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல டீ வாங்கிட்டு போய் குடிங்க பார்க்கத்தானே போற டேர் அவளே போட்டுருக்காரு கீழே டேர் ஹாய் உங்க கண்ணு அழகா இருக்கு Thank you சேம் டு யூ Thank you கைஸ் அவர் எப்படி திரும்ப போனாரு காமிக்கிறார் அவர் ஃப்ரெண்டுக்கு ஸோ க்யூட் ஆக்சுவலி வந்து உங்களை காமிச்சிட்டே இருப்பாங்க இதில் கண்ணாடியில் பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன் அது உண்மையாக நின்று பார்க்குறாங்க திரும்பி என்னன்னா அங்கே திரும்பி வராங்க வண்டியில் விட ஏறக்கூடாது அங்கேருந்து பார்த்துட்டு அச்சுவக்கா மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு யூடியூப் போகும்போது உங்களை தான் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்ங்க சேஃபாக போங்க ஆனால் சொன்னல என்கிட்ட திருப்பி வருவாருன்ட்டு ஏன் சப்ஸ்கிரைபர்ரா எனக்கு தெரியாதாடா அவன் கலாச்சாங்க விஷயம் அவர் நடந்து போகக்கூடாதா அவர் வண்டியில் ஏறக்கூடாதா ஏறினா கூட உங்களால் தானா அப்படிலாம் சொன்னான் எல்லாத்தையும் தான் காப்பாற்றுறீங்களே எனக்கு ஒரு டீ ஹாட்டா ஸ்டார்பக்ஸ்குள்ளே போய் நாங்கள் ஒரு டீயை வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுவும் மசாலா டீ நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரக்ட் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோம் செம்ம சீனிக்குது இன்னைக்கு அங்கே போகலாம் நாங்கள் அங்கேருந்து காஃபியை வாங்கிட்டு இங்கே போய் குடிக்க போகிறோம் வந்து ஒரு மெனு கார்டு கொடுத்துருவாங்க 1000 ரூபாய் 775 ரூபா ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கு நம்ம கூலாக காஃபியை குடிச்சிட்டே பார்க்கலாமா என்ன பண்ணுறோம் அப்புறம் சாப்பிட்டீங்க ப்ரோ டீ வைஸ் இது காஃபி இல்லை டீ ஜிஞ்சர் டீ கூடாது ஜிஞ்சர் டீ ஜிஞ்சர் மட்டும்தான் இருக்குது ஜிஞ்சரில் டீ கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா காரமாக இருக்குது நல்லாயிருக்கு அண்ட் இதோட ரேட் எவ்வளோ வந்ததுன்னா அரௌண்ட் 255 கிட்ட வந்துச்சு நைஸ் இதை நம்ம ஆர்டர் பண்ணோம்னா இந்த கிளாஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க டேக்கவில்லை நான் தரல நான் அதான் வரேன் இந்த டவுட் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் அவர்கிட்டே போய் கேட்டுக்கிறேன் ஸ்டார்பக்ஸ் டீயை குடிச்சிட்டே தான் போய் கேட்குறோம் எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா அவர் குடிக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு I want something like take away. I want something take away. Like ice cream. Ice cream is oh no. Milkshake. Possible for taking away? Yeah, take away. Okay. I'll go with this one. This one. Take Yeah, take away. தமிழ் தெரியுமா? Oh no. கொஞ்சம் தெரியுமா? Yes. ஒன்றுமே சொல்ல how sweet is. நான் ஸ்டார்பக்ஸ் டீ எடுத்துகிட்டு போய் அவங்க கண்ணு முன்னாடி காட்டினா அவர் என்ன ஒன்றுமே சொல்ல ரொம்ப ஸ்வீட்டாக நான் பண்ணித்தரேங்க இது வேணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறேன் அந்த டீ ரொம்ப நல்லாயிருக்கு என் அம்மா கிட்ட போய் 250 ரூபாய்க்கு நான் ஒரு டீ கொடுத்தேன்னு சொன்னால் அண்ட் கைஸ் இந்த கடைக்கு நான் முன்னாடியே வரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லலை எனக்கு உண்மையாகவே நம்ம ஈஸியாக இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு வந்து வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இது வரைக்கும் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்னு சொல்லும் போது அச்சுக்கு மைண்டில் வந்த ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு எந்த கடை வருதுன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ஐபேக்கோ தான் நான் வந்துச்சு ஒருவேளை ஐஸ் குச்சிஸ் அந்த மாதிரி இருந்தால் அருண் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதுவும் நான் வருது பட் ஐஸ்கிரீம் கடை அப்படின்னும் போது ஐபேக்கோ தான் நான் வந்துச்சு ஆனால் அதை தாண்டி நம்ம நிறைய பேர் ஐபேக்கோ போயிட்டோமே ஒய் நாட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் இன்றைக்கி தான் நான் ரேட்டெல்லாம் பார்க்குறேன் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க பண்ணி தான் எனக்கு தெரியுமா இது ஒரு ஐஸ்கிரீம் கடை வெளிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஐஸ்கிரீம் கடைனே எனக்கு தெரியாது இதோட நேமே எனக்கு தெரியாது ஹேகன் தாஸ் அதான் இந்த கடையோட பேரா எனக்கு வந்து லீவதாஸ் மட்டும் தான் தெரியும் இந்த ப்ரொனவுன்சேஷனே நான் இன்றைக்கி தாங்க ப்ராப்பராக பார்த்தேன் அண்ட் இது ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க இதெல்லாம் குடிக்க வைப்பாங்க இவங்களோட ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போய் திரும்ப நம்ம ஸ்டார்பக்ஸில் சாப்பிட போகிறோம் என்ன ரியாக்ஷன் வரப்போது எனக்கு சீரியஸாக இருக்காது பார்க்கலாம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் நான் இன்னும் பே பண்ணலையே பே பண்ணணும் அமௌண்ட் கையில் கொடுத்துருவோம் அவ்வளோ அப்படியே போகலாமா கைஸ் இந்த கடையில் நீங்கள் ஃப்ரீ போகல கைஸ் நான் ஒரு வாட்டி எதுக்கும் கேட்டுக்கிறேன் அப்படியே ஆமான்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு ஃப்ரீயா இதெல்லாம் சரியில்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இல்லையா க்யூட்டாக தெரியுறாங்களே ட்ரிபிள் டபுள் நைனா 799 ஸ்வீட் கைஸ் 999 ஏதோ கிடைச்சி ஸ்டன் ஆகிட்டாயோ 10,000 ஆயிடும் 10,000 சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மாதம் இங்கே வேலைக்கு செஞ்சு தொடச்சிட்டு இருந்திருப்பேன் ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சது ஜாலியாக இருந்தது இவங்களெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி ஆக்டர்லாம் இங்கே வந்திருந்தாங்க ஆக்டர்லாம் இன்னும் வருவாங்களா வச்சு யார் தெரியும் வேலை செய்யணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம போகலாம் தேங்க்யூ சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் உள்ளே போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டே நான் போய் அழகாக கேட்டுட்டேன் நீங்கள் வந்து போய் காஃபியை குடிக்க தான் சொன்னீங்க ஆனால் ஆக்சுவலி வந்து போய் உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு பில்லிங் போய் அவங்ககிட்டே இதெல்லாம் என்னன்னு கேட்குறேன் அவங்களே ரொம்ப சூப்பராக அழகாக அதை எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்போ நம்ம கையில் வந்து ஸ்டார்பக்ஸ் காஃபி இருக்குது அவங்க அதை பார்க்குறாங்க பெஸ்ட்டில் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல அண்ட் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சர்வீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க நம்மளுக்காக வந்து அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்றாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன் நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம்ல ஆச்சு அப்படி சொல்லி கரெக்ட் தான் நான் ஒரு கையில் இதை வச்சுருந்தேன் ஒரு கையில் இதை வச்சுருந்தேன் அவங்களே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்து ரொம்ப அழகாக ஓப்பன் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லை சர்வீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது நான் வந்து ஆர்டர் பண்ணி வித்தின் சம் 5 minutes தான் இருக்குமா அவ்வளோதான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து சும்மா உட்காந்து லைட்டாக பேசியிருக்கோம் அதுக்குள்ளே பட்டு அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஐ லவ் இட் சூப்பர் தலா இருக்கு கண்டிப்பாக நான் தேங்க்யூ
கைஸ் நம்ம திரும்பி ஆப்போசிட்ல ஸ்டார்பக்ஸ் போயிட்டு இதை போய் சாப்பிட போறோம். கைஸ் இங்க பாருங்க கைஸ், இங்க இந்த ஐஸ் ஐஸா போயிட்டுது. கைஸ் நம்ம டக்குனு காஷ்மீர் வந்துட்டோம். உனக்கு எது ஓரல்ல நான் சொல்லாம ஐஸ் போட்டு கொடுத்துருக்காங்கடா உள்ள. அஜந்தாஸ் உள்ள அப்படி என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. இதுக்கு இதுக்கு 750 ரூபாய் அப்படின்னு தெரியணுமா இல்லையா? இது ஒண்ணு. ஆஹா இது ஒண்ணுண்ணா. இது ஒன்று தானே? ஆமாம் இது ஒன்று தாங்க. அதனால டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவரில் தான் வாங்கினேன். ஆனால் இதோட நேம் நான் பார்த்தேன், பட் மறந்துட்டியா? சாரி கைஸ், நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வச்சு உங்களுக்கு இதோட பேரை சொல்கிறேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து ஏதோ சம் ஐஸ்கிரீம் இருக்குது, வாஃபிள்ஸ் இருக்குது, அண்ட் தென் காஃபி பவுடரா சாக்கோ பவுடர் நினைக்கிறேன். சாக்கோ பவுடர் சம்திங் போட்டுருக்காங்க. அண்ட் சாக்லேட் சிரப்பு சாஸ் எல்லாம் ஊற்றிருக்காங்க. விப்பிங் க்ரீம் இருக்கு உள்ள. பிஸ்கெட் மாதிரி சம்திங் ஏதோ இருக்குது, குக்கி மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே சாக்லேட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிளேட்டிங் வச்சு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். டேஸ்ட் வந்து லைட்டாக நக்கி பார்த்தா அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் நான் நிறைய ஐஸ்கிரீம் கடையில் போய் வாங்கியிருக்கேன். குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஐஸ்கிரீம் கடையிலையும் இந்த மாதிரி எனக்கு பேக்கிங் கொடுத்ததே இல்லை. ஒட்டிக்கிட்டா ஒட்டிக்கிட்டா என் கால் இங்கெல்லாம் ஐஸ் ஆகுதுடா. சர்வ் பண்ணுறாங்க போகிறேன். அப்படியே கையை பிடிக்குதுடா இந்த ஐஸ். இங்க வா, நான் போய் சொல்லடா. இங்க பாருடா கைஸ், கிளவுட் மாதிரி ஆயிடுச்சு. நான் கையில தொட்டா அப்படியே எனக்கு கையில ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. பயந்தேன். இங்க பாரு அருவி மாதிரி ஊத்துது. கைஸ் நல்லா ஸ்டன் ஆயிட்டேன். உள்ள இருந்து புகையா வந்துட்டு. இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஒரு ஸ்மோக் பிஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். வாயில போட்டா இந்த மாதிரி தான் கைஸ் நமக்கு புகையா வரும். அப்படி போனா இந்த மாதிரி ஹீட் ஆகும். எனக்கு உண்மையாவே கையில போட்டா சுடுதுடா. கைஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் கடையில் கொடுத்து வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆச்சு பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம். இது அப்படியே இந்த இடத்துல போட்டு விடுவோமா? அப்படியே நம்ம கார் மேய்க்க மாதிரி தெரியும். ஏன்ற யார் க்ளீன் பண்ணுறது? இங்கே பாரு அது மறந்துச்சுடா. அப்போ போட்டு விடலாம்டா. தெரியாது, ஒன்றுமே ஆகல. உனக்கு எவ்வளோ பில்ல கொடுத்தேன். இது மாதிரி இருக்குது சாம்பிராணி. கற்பூரம். கற்பூரம் போட்டு கொடுத்துருக்காங்க கைஸ் நமக்கு. எல்லாத்தையும் கொடுத்தோம். 12-13 லட்ச ரூபா காரை வாங்கி இது மாதிரி போட்டு விளையாடிட்டு இருக்கோமே. நரட்டோ எப்படி ஏசியில் குழுக்குன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கு. தண்ணி எப்படி பறக்குது? தண்ணி எப்படி கொட்டுது வர. அச்சூஸோ இம்ப்ரெஸ்ட். எப்பவுமே கிண்டர் ஜாய் வாங்கினீங்கன்னா அதில் விளையாடுறதுக்கு ஒரு டாய் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஐஸை வச்சு நம்ம ஜாலியாக விளையாடிட்டோம். இப்போ வந்து நம்ம டேருக்குள்ளே போகலாம். ஆஹா போய் நம்ம சாப்பிட அந்த ஐஸ் கட்டி மட்டும் ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு கார் ஃபுல்லாக போட்டு அப்படியே படுத்துக்கிட்டோம்னா வேண்டாம்டா. ஆனால் சில்லுலாம் அவளை சுடுது தொட்டாலே. அதான் சொல்கிறேன் நானும். கையோடி வைக்கிற அப்படியே ஒட்டுது. பயந்துடுறேன் நான். இவன் நாக்கில் போட்டுக்கணுமா, இவன் வாயில் போட்டுக்கலாம். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. கைஸ் பார்த்தீங்களா கைஸ் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு? அப்படியே டக்குன்னு மெல்ட் ஆயிடுது. அவ்வளோதான், ஜாலியாக உட்காந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். வச்சிடலாம். ஸ்டார்பக்ஸோட காஃபி வந்துச்சு, கூல் காஃபி. அகெயின் அச்சு ஆர்டர் பண்ணேன். நம்ம கேமராமேன் சாப்பிடலையே, அதுக்காக. அப்புறம் நான் 50 அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆசன்டேஸோட சாக்லேட் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணுறேன். வாட்டி சொல்லிட்டு அதுவும் அவுட் சைட் ஃபுட்டு நாட் அட் ஆல் அலவுட். நீங்கள் சாப்பிடவே கூடாது. நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கவே நாங்கள் சாப்பிடவே நீங்கள் சாப்பிடவே கூடாது. இதில் வீடியோ வேறு நீங்கள் எந்த தடவை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இது சிஏ வரும், எங்களுக்கு ப்ராப்ளம். ஒரு ரூபாய் எடுத்து வச்சேன், ஒரு ரூபாய்க்கே வராது. பரவாயில்ல. நான் ஸ்டார்பக்ஸ் வந்து வெளில வந்துட்டேன். அப்புறம் அச்சுவை திட்டாங்க. ஆமாம் இந்த மாதிரி வேலை பண்ணால் இதுதான். எங்கேருந்து வந்தானே தெரில. நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு செம்மையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கேன். சடனாக சிக்குன்னு வந்து ஒரு வின்னல் மாதிரி வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக அவங்க கவனிச்சிருக்காங்க. எனக்கே தெரியாது. நான் வந்து ரொம்ப நம்மளா ஸ்மார்ட்ல அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போய் அப்படி டேபிள் மேலே வச்சுட்டு நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பண்ணிட்டு அந்த ஒரு கோல்ட் காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். அது வந்ததுக்கப்புறம் நானும் வந்து ஓகே இப்போ சாப்பிடலாமே அப்படின்னு எடுத்து வாயில் இருக்கிறேன். சரக்கு வந்துட்டாங்க. அது வேறு அவங்க சொல்கிறாங்க அவுட் சைட் ஃபுட் நாட் அட் ஆல் அலோடு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை நாங்கள் பார்த்துருவோம், பட் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அது வரைக்கும் ஓகே. பட் நீங்கள் வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வீடியோவாக எடுத்து எங்களை மாட்டி விடலான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷனலாக சொன்னாங்க ஹாஷாயில். அண்ட் ஆனால் எங்கேருந்து வந்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் மண்டே. ஓகே பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கைஸ். நான் வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய வாட்டி போயிருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஆசன் டேஸில் மேபி இருக்கலாம்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆசன் டேஸில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆசன் டேஸில் ஆசன் தாஸ் லியோ தாஸ் அந்த மாதிரி தாஸில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அச்சுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே நடந்தது. பட் ஸ்டில் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உடனே டக்குன்னு வந்துட்டனால எனக்கு ஒரு ரூபாய் தான் சாப்பிட முடியுது. அப்போ நீ அச்சு டேரி நீ கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லுவீங்க. அச்சு வந்து ஒரு
வாய் எடுத்து வச்சு அதனால தான் அவங்க ஓடி வந்து சொன்னாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம டேரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட முடியல, ஏன்னா ஒரு வாயிலே அவங்க வந்து ஓடி வந்துட்டாங்க. அதனால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் அச்சு அட்லீஸ்ட் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா, அதுவும் இவ்வளோ பெரிய பிராண்டுக்குள்ளே போயிட்டு அச்சு ஃபீல் ஸோ ப்ரவுட். ஆனால் வந்து காஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஐஸ்கிரீமும் செம்மையாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் காஃபி குடிச்சு அச்சு காஃபியே வந்து இது வந்து ஜிஞ்சர் டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீயை தான் இந்த மாதிரி கப்பில் கொடுப்பாங்க. இப்போ இதான சொல்கிற காஃபியை வாங்கிட்டு எங்கள்கிட்ட பில்லு கூட காட்டலுவீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஓய் பயந்துட்டேன்டா. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு கத்துறாங்க. அக்கா அக்கா சோ கியூட். அந்த ஸ்கூல் கேர்ள் நல்ல ப்ளீஸ். எப்படி இங்கே என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க தெரியல. ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருக்கும்போது கத்துறாங்க அக்கா 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 என்னடாச்சு அப்படின்னு. கேமராவை பார்த்துருப்பாங்க. ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. கேமராவை இது வரைக்கும் நானே காமிச்சதில்ல ஆடியன்ஸ்க்கு. 1 மில்லியனுக்கு தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் பேக் லைக் ஜிஞ்சர் டீயை மட்டும் தான் இந்த கப்பில் கொடுப்பாங்க. காஃபியெல்லாம் பெருசாக கொடுப்பாங்க. அச்சுவ சந்தேகப்படாது. ஜிஞ்சர் டீ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் வந்து 255 ரூபா. அதே மாதிரி ஐஸ்கிரீமுமே 755 ரூபா. ரொம்ப ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது 755 ரூபாய்க்கு திரும்பி போய் அதை குடிப்பீங்களான்னு கேட்டால் நான் குடிக்க மாட்டேன். பட் அந்த ஐஸ் கட்டி ரொம்ப நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே சாடுங்க. யூட்டர்னே பண்ணிட்டு வந்துட்டாங்களா? ஹாய் ஹலோ கத்துனீங்க, நான் பயந்துட்டேன். தேங்க்யூ செல்லம். ஹாய் 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 ஹலோ. யாரு ஃபர்ஸ்ட் கத்துறது? நான் பயந்துட்டேன். என்னடா ஏதோ ஆயிடுச்சா? இதுதான் அப்படி கத்துறீங்கல்ல. சாரிண்ணா தேங்க்யூ. எங்க அங்கிள் எதுவுமே நினைக்க மாட்டாரு. சீட் அங்கிள். நாங்க வந்து நீங்க ஒரு காஃபி வீடியோ பண்ணீங்க, அப்ப வந்து இந்த இடத்துல தேடிட்டே வருவோம். நீங்க மாட்டிக்கிட்டேன். ஐயோ என்ன சொல்ல மாட்டேன். சீரியஸா போட்டோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே தானே? யூடியூப்ல போடலாமா? ஓகே ஓகேவா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? உங்க பேரு? முத்தமிழ் செல்வி. முத்தமிழ் செல்வி. உங்க பேரு? முத்தா. எங்க பாட்டி எனக்கு 6th ல இருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ செல்லம். நடுங்க இருக்கா. ஓகே பாய். சேஃபா போங்க. இது மீட் பண்ணலாம். அண்ணா தேங்க்யூ so much ண்ணா. அங்க இருந்து இவ்வளவு தூரம் கூட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுதான் என்னோட சந்தோஷமே. இதுதான் என்னோட சந்தோஷமாவே இருக்கு. நீங்க தான் இருக்கீங்க என்னோட சந்தோஷமாவே என் லைஃப்ல. இப்போ இந்த மூமெண்ட்டை வந்து யாரும் சொல்ல முடியல. 3 படத்தை நடு சொல்லுவாங்க தெரியுமா? சினிமாவில் பார்த்துருக்கேன், பீச்சில் பார்த்துருக்கேன், நிறைய யூடியூபர்ஸ்ல நடந்து பார்த்துருக்கேன். இப்போ அச்சு எனக்கு என்ன ஏன்னா இந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க. அதை விட அதிகமாக நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். நீங்க என்னோட எல்லாமே. இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான சூப்பராக கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் சூப்பரான டேர். ஏன்னா இந்த காஃபியை வாங்கிட்டு போய் குடிச்சா எங்க அம்மா என்ன ஏதோ வச்சிருப்பாங்கன்னு தெரியல. டீ 255 ரூபாய்க்கு ஒரே ஒரு டீ கேட்பாங்களான்னு வர தெரியலையே வீட்டுக்குள்ள. நாளைக்கு வேற வந்து மீட் பண்ணிட்டு டாடா பை பியன்ஸ். எக்ஸாம் முடிச்சா? எப்படி எழுதுறீங்க? சூப்பரா படிங்க. ஓகே என்ன சொன்னீங்க? அப்பயும் வந்து பேசவே இல்லை இது வரைக்கும். இது வரைக்கும் பார்த்தது. ஓகே செல்லம் பாய். சேஃபா போங்க.